ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அது எந்த ட்ரெயின்னா தாம்பரம்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகிற தாம்பரம் டு ராமேஸ்வரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா எங்கள் ரூட்டுக்காக விட்ட ஒரே ட்ரெயின் தான். இன்றைக்கி நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து காரைக்குடி வரைக்கும் எல்டிவிஷன் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் சேர்த்து பார்க்க போகிறோம். என்கிட்ட எல்லாருமே பட்டுக்கோட்டை டு காரைக்குடி எல்டிவிஷன் அப்டேட் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பட்டுக்கோட்டை டு காரைக்குடி எல்டிவிஷன் அப்டேட்டை நைட் டைமில் காமிக்கிறான்னு கோச்சிக்காதீங்க. எனக்கு இப்போ தான் டைம் வந்துச்சு, அதனால தான் இந்த ட்ரெயினுக்கு பிளான் பண்ணேன். இன்றைக்கி நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸில் சிதம்பரத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் பாம்பன் நியூ ரயில்வே பிரிட்ஜில் ட்ராவல் பண்ண போகிறேன். நாளைக்கு காலையில் 4:45 5 மணிக்குள்ளே எப்படி வியூ இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ் சிதம்பரமுக்கு நைட்டு 9:50 வரும். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 ஆகுது. இந்த ட்ரெயினோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பாம்பன் நியூ பிரிட்ஜ் ஓப்பன் பண்ண அன்னைக்கு இந்த ட்ரெயினை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சிதம்பரம்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் டோட்டலாக 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ் இப்போ புதுச்சத்திரம் ஸ்டேஷனில் நிற்கிது. தஞ்சாவூர் டு விழுப்புரம் இந்த மெயின் லைனில் இந்த கூஸ் ட்ரெயின்ஸ்னால ரொம்ப தொல்லையாக இருக்குது கைஸ். ஏன்னா இந்த ட்ரெயின்ஸ் வரதுக்காக நம்ம பேசஞ்சர் ட்ரெயின்ஸை கிராசிங்கில் போட்டுறாங்க. இப்போ நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ் கடலூருக்கு அப்புறம் புதுச்சத்திரம் ஸ்டேஷனில் கிராசிங்காக நிற்கிது. இந்த கூஸ் ட்ரெயின் புதுச்சத்திரம் தான் போகும்னு நினைக்கிறேன். இந்த கூஸ் ட்ரெயின் வந்து காரைக்கால்லையோ இல்லை திருச்சியிலேருந்தோ வரும். இந்த ட்ரெயின் புதுச்சத்திரம் கூட்ஸ் செட்டுக்கு போகிற வரைக்கும் நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ் அங்கே தான் நிற்கணும். இதனால நம்ம ட்ரெயினுக்கு லேட் ஆகுது. பாம்பன் எக்ஸ்பிரஸ் from தாம்பரம் to ராமேஸ்வரம் via மயிலாடுதுறை திருத்துறைப்பூண்டி junction பட்டுக்கோட்டை மானாமதுரை junction scheduled to arrive at 21 hours 50 minutes is now running late by 0 hours 10 minutes and it is expected to arrive here by 22 hours 0 minutes on platform number 103 பாம்பன் எக்ஸ்பிரஸ் தாம்பரம் இருந்து மயிலாடுதுறை திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் பட்டுக்கோட்டை மானாமதுரை ஜங்ஷன் வழி ராமேஸ்வரம் வரை செல்லும் 0:10 காலதாமதமாக நடைமேடை ஒன்றில் 22 மணி வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ள அசௌகரியத்திற்கு மிகவும் வருந்துகிறோம். நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ் ஒரு 35 நிமிஷம் டிலேவோட 10:25க்கு சிதம்பரம் வந்து ரீச் பண்ணியிருக்குது. இந்த கூஸ் ட்ரெயின் கிராசிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா 10 மணிக்குள்ளே வந்திருக்கும். 10 மணி இல்லைனா 10:07க்குள்ளே வந்திருக்கும். அந்த ட்ரெயின் புதுச்சத்திரம் போய் நம்ம ட்ரெயினுக்காக சிக்னல் கொடுக்குற வரைக்கும் நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸை அங்கேயே நிப்பாட்டி போட்டாங்க. அதான் இன்றைக்கி இவ்வளோ லேட்டாக வந்திருக்குது. அண்டர்சர்வ்டில் சரியான கூட்டம் இன்றைக்கி ஸ்டாண்டிங்கில் தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இந்த கூட்டம் மயிலாடுதுறை இல்லைன்னா திருவாரூர் வரைக்கும் தான் கைஸ் இருக்கும். மேக்ஸிமம் மயிலாடுதுறையில் சீட் கிடச்சிரும், இல்லைன்னா திருவாரூரில் சீட் கிடச்சிரும். 10:27க்கு நம்ம சிதம்பரம்லேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கடுத்த ஸ்டாப்பிங் மயிலாடுதுறை தான். சீர்காழி இந்த வண்டிக்கு ஸ்டாப்பிங் கிடையாது. நான் நிறைய டைம் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். மயிலாடுதுறை வரைக்கும் தான் கூட்டம் இருக்கும். கண்டிப்பாக மயிலாடுதுறையில் சீட் கிடச்சிரும். நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸில் வந்தவங்க சிதம்பரத்தில் நிறைய பேர் இறங்கினாங்க கைஸ். சிதம்பரமில் எப்போவுமே பாம்பன் எக்ஸ்பிரஸ்க்கு டீபோர்டிங் அதிகமாக இருக்கும். வைத்தீஸ்வரன் கோயிலில் ஒரு அன்ஷெட்யூல்டு ஹால்ட்டாக போடுறாங்க. எதுக்காகனா ஒரு முக்கியமான கிராசிங்காக. இந்த ட்ரெயினோட ரிட்டர்ன் ட்ரெயின் ராமேஸ்வரம் டு தாம்பரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ் இப்போ கிராஸ் ஆக போகுது. நம்ம ட்ராவல் பண்ணுற ராமேஸ்வரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி ஆன் டைமில் வந்துருந்துச்சுன்னா 2 ட்ரெயினையும் இன்றைக்கி மயிலாடுதுறையில் ஒன்றா பார்த்துருக்கலாம். ஏன்னா மயிலாடுதுறையில் இந்த 2 ட்ரெயினுக்கும் ஒரே டைமிங் தான். இன்றைக்கி பார்க்கலனாலும் ஃபஸ்ட்டு டே ரன்னிங்கில் அன்றைக்கி நம்ம பார்த்தோம்.
புதுக்கோட்டையிலேருந்து 11:13க்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ தாங்க ஒரு சீட்டு கிடச்சிச்சு. மயிலாடுதுறையில் நிறைய பேர் இறங்கிட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, நிற்கிறதுக்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. அங்கே சிதம்பரம்லாம் நிற்க கூட ஸ்பேஸ் இல்லாமல் தான் இடிச்சுக்கிட்டு நின்றுட்டு வந்துட்டுருந்தோம். இப்போ நன்னிலம் ஸ்டேஷனில் நம்ம மன்னாகுடி டு சென்னைக்கு ஒரு மண்ணை எக்ஸ்பிரஸ் கிராசிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மண்ணை எக்ஸ்பிரஸ் எப்போவுமே பாம்பன் எக்ஸ்பிரஸ் திருவாரூர் போயிட்டு இருக்கும்போது தான் கிராஸ் ஆகும். 11:40லேருந்து 11:55 வரைக்கும் 1/4 மணி நேரம் இந்த ட்ரெயினுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா 11:40 தான் மண்ணை எக்ஸ்பிரஸுக்கு திருவாரூரில் டிபார்ச்சர். 1/4 மணி நேரம் இன்னும் எக்ஸ்ட்ரா லேட் ஆகிடுச்சு. கரெக்டாக 12:13க்கு நம்ம திருவாரூர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே திருவாரூர் ஜங்ஷனில் இந்த ட்ரெயினை பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரெயினை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஏப்ரல் 6, 2025 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நியூ பாம்பன் பிரிட்ஜ் கட்டி ஓப்பன் பண்ண அன்றைக்கி தான் இந்த ட்ரெயினை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ட்ரெயின் தாம்பரத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ரன் ஆகுது. தாம்பரம்லேருந்து செங்கல்பட்டு, விழுப்புரம், பண்ருட்டிங்கும் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, அதினாம்பட்டினம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகுது. இந்த ட்ரெயின் தான் ராமேஸ்வரமுக்கு ஷார்ட்டஸ்ட்டாக போகிற ட்ரெயின். ராமேஸ்வரமுக்கு சென்னையிலேருந்து 3 ட்ரெயின்ஸ் இருக்குது. நம்ம ட்ரெயின் 3ஆவதாக இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரெயின். சென்னையிலேருந்து ராமேஸ்வரமுக்கு ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டாக போகிற ட்ரெயின் சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயினை சென்னை எக்மோர்லேருந்து ஈவினிங் 5:55க்கு எடுப்பாங்க. அந்த ட்ரெயின் சென்னை எக்மோர்லேருந்து தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகும். அடுத்து செகண்ட் ஷார்ட்டஸ்ட் ரூட் ட்ரெயின் நம்ம ட்ரெயின் தான். இந்த ட்ரெயினை தாம்பரம்லேருந்து ஈவினிங் 6:10க்கு எடுப்பாங்க. நம்ம ட்ரெயின் காலையில் 5:40க்கு ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகும். 5:40 வரைக்கும் ரொம்ப ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் 5:15க்கே போய் ரீச் ஆயிரும். அடுத்து 3ஆவதாக லாங்கஸ்ட்டாக ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ரெயின், எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரெயின், ஓல்டு பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பன் ஆனதுலேருந்து 111 வருஷமாக ரன் ஆகிட்டு இருந்த ட்ரெயின். அது எந்த ட்ரெயின்னா சென்னை எக்மோர்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ரன் ஆகிற சென்னை எக்மோர் டு ராமேஸ்வரம் போட் மெயில் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் சென்னை எக்மோர்லேருந்து தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் போர்ட், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி, தேவக்கோட்டை ரோடு, கல்லல், சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம், மண்டபம், பாம்பன் வழியாக ராமேஸ்வரம் வரைக்கும் போய் ரீச் ஆகுது. சென்னையிலேருந்து ராமேஸ்வரமுக்கு 3 வழியாக 3 ட்ரெயின்ஸ் ரன் ஆகுது. இந்த மாதிரி எந்த இடத்துக்கும் அமையாது கைஸ். ஒரே ஒரு ஊருக்கு ஒரு இடத்துலேருந்து 3 வழியாக ட்ரெயின்ஸ் ரன் ஆகிறது இந்த இடத்துல மட்டும்தான். இதே மாதிரி தான் செங்கோட்டைக்கும் இருக்குது. செங்கோட்டைக்கும் சென்னையிலேருந்து 3 ட்ரெயின்ஸ் 3 வழியாக ரன் ஆகுது. அதை அந்த ட்ரெயினை ட்ராவல் பண்ணும்போது சொல்கிறேன். திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சர் செகண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்குது. திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து நம்ம 12:17க்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பார்க்கலாம். தாம்பரம்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் அண்டர்சர்வில் இந்த ட்ரெயினை 190 ரூபா தாங்க. சேது போட் மெயிலை விட ரொம்ப கம்மியான ஃபேர் தாங்க. ஏன்னா ஷார்ட்டஸ்ட் ரூட்டு அதை விட. ஸ்லீப்பரில் 350, தேர்ட் ஏசியில் 950, செகண்ட் ஏசியில் 1355, ஃபஸ்ட் ஏசி இந்த ட்ரெயினில் கிடையாது கைஸ். அடுத்து இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்க்கலாம். 6 ஸ்லீப்பரு, 5 தேர்ட் ஏசி, 2 செகண்ட் ஏசி, 4 அண்டர்சர்வ்டு, 2 எஸ்எல்ஆர்டி இருக்குது கைஸ். டோட்டலாக இந்த ட்ரெயின் 17 கோச்சோடு ரன் ஆகிட்டு இருக்குது. நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ்க்கும் இந்த ரூட்டில் ரன் ஆகிற தாம்பரம், செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கும் எதுக்காக வெறும் 17 கோச்சு கொடுத்துருக்காங்கன்னா, இன்னும் அதிராம்பட்டினம், பேராவூரணி, அறந்தாங்கி இந்த 3 ஸ்டேஷன்ஸ்லேயும் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் இன்னும் முடியலை. அதில் 17 கோச்சு நிற்கிற அளவுக்கு தான் அந்த 3 ஸ்டேஷன்லேயும் இப்போ ஸ்பேஸ் இருக்குது. அதை 24 கோச்சு நிற்கிற அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ட்ரெயின்ஸ்க்கெல்லாம் வந்து 24 கோச்சு கொடுப்பாங்க. வேகமாக பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ஸ் முடிஞ்சிச்சுன்னா இந்த ட்ரெயின்ஸ்க்கெல்லாம் வந்து 7 கோச்சஸ் ஆட் ஆகும். 7 கோச்சஸும் ஸ்லீப்பர் கோச்சாக கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சீட்டே கிடைக்க மாட்டேங்குது புக் பண்ணோன்னா. திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து தான் நம்ம காரைக்குடி லைன் பிரியுது. ஸ்ட்ரைட்டாக போதில் அந்த லைனை வந்து நீடாமங்கலம் வழியாக தஞ்சாவூர் போகிற லைனு. திருவாரூர் ஜங்ஷனில் வந்து ஒரு 4 பாயிண்ட் சந்திக்கிற ஒரு ஜங்ஷனு, நல்ல ஜங்ஷன் தான். திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர் லைன் பிரியுது, நாகப்பட்டினம் லைன் பிரியுது, மயிலாடுதுறை லைன் பிரியுது, காரைக்குடி லைன் பிரியுது. 4 லைன் ஒன்றா சேர்கிற இடம் திருவாரூர். இதே மாதிரி தான் காரைக்குடி ஜங்ஷனும். காரைக்குடியிலேருந்து புதுக்கோட்டை வழியாக திருச்சி போகிற ஒரு லைன் பிரியுது. அதுக்கப்புறம் வந்து மானாமதுரை லைன் பிரியுது. அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டை, திருவாரூர் லைன் பிரியுது. காரைக்குடி வந்து 3 லைன் ஜாயிண்ட் ஆகிற ஒரு இடம். திருவாரூர் 4 லைன் ஜாயிண்ட் ஆகிற ஒரு இடம். எனக்கு இந்த 2 ஜங்ஷன்ஸே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் ஊர் வழியாக போகிறதுனால ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் இந்த திருவாரூர் காரைக்குடி செக்ஷனில் 5th பிளாட்ஃபார்மில் தான் போடுவாங்க. ஃபஸ்ட்டு செகண்டில் இருந்தாலும் இந்த லைனில் ஜாயின் பண்ண முடியாது. அதனால தான் திருவாரூர்லேயும் காரைக்குடியிலையும் 4th பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. நம்ம கிளம்பும் போதே தஞ்சாவூர் லைனில் ஒரு பூஸ்ட் ட்ரெயின் போயிட்டுருக்குது. இப்போ நான் சொன்ன 2 ஜங்ஷன் மாதிரி மயிலாடுதுறை ஜங்ஷனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மயிலாடுதுறையிலேருந்து 4 வழி பிரியுது. மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம், தஞ்சாவூர் ஒரு லைனு. அடுத்து மயிலாடுதுறையிலேருந்து பேரளம் வழியாக திருவாரூர் வர ஒரு லைனு.
அப்புறம் சீர்காழி, சிதம்பரம், கடலூர், விழுப்புரம் அந்த லைனு. அடுத்து மயிலாடுதுறையிலேருந்து தரங்கம்பாடி போகிற லைனு. அந்த லைன் இப்போ ஆப்ரேஷனில் இல்லை. ரீஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒர்க்ஸ் போகுதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் கன்ஃபார்மாக தெரில. திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனுக்கு நம்ம 12:39க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்த திருத்துறைப்பூண்டி வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்டோட ஒரு முக்கியமான ஊர். இந்த ஊருக்கு பஸ் சர்வீஸும் சரி, ட்ரெயின் சர்வீஸும் சரி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் திருத்துறைப்பூண்டிலேருந்து திருச்சி போகிற ஒரு மெமோ ட்ரெயின் ரன் ஆகுது. அடுத்து திருத்துறைப்பூண்டிலேருந்து அகஸ்தியம்பள்ளிக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ரன் ஆகுது. இதுதான் அந்த திருத்துறைப்பூண்டி டு அகஸ்தியம்பள்ளி பேசஞ்சர். திருத்துறைப்பூண்டிலேருந்து வேளாங்கண்ணிக்கு ஷார்ட்டஸ்ட்டாக பஸ்ஸில் போக முடியும். அந்த பஸ்ஸஸ் தான் நம்ம ஈசிஆர் ரைடர்ஸ், அதுக்கப்புறம் ஈசிஆரில் ரன் ஆகிற எல்லா பஸ்ஸஸும். அந்த பஸ்ஸஸ் பட்டுக்கோட்டையிலேருந்து நாகப்பட்டினம் டைரெக்ஷனில் போகும்போது பட்டுக்கோட்டையிலேருந்து முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி வழியாக தான் நாகப்பட்டினம் போகும். திருத்துறைப்பூண்டியிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு முன்னாடி வேளாங்கண்ணி தான் ஸ்டாப்பு. வேளாங்கண்ணியில் இறங்கிக்கலாம். ட்ரெயின்லன்னா திருவாரூர் போய் தான் மாறி போகணும். இங்கேருந்து திருவாரூர் போய் மாறி போகிறதுக்கு கனெக்டிவிட்டி ட்ரெயின் இல்லை. அதோட அந்த வழி வேளாங்கண்ணிக்கு ரொம்ப சுற்று. திருத்துறைப்பூண்டியிலேருந்து வேளாங்கண்ணிக்கு 3/4 மணி நேரத்தில் பஸ்ஸில் போயிடலாம். 12:42க்கு நம்ம திருத்துறைப்பூண்டியிலேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கடுத்த ஷாப்பிங் நமக்கு முத்துப்பேட்டை. பன்னெண்டு 59க்கு நம்ம முத்துப்பேட்டை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்த முத்துப்பேட்டை ஸ்டேஷனில் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. இந்த ஸ்டேஷனுக்கு 2 பிளாட்ஃபார்மாக இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இது ஒரு கிராசிங் ஸ்டேஷனாக மாறிடும். பார்க்கலாம் எப்போ இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு. இப்போ நம்ம அதிராம்பட்டினம்குள்ளே என்ட்ராக போகிறோம். அதிராம்பட்டினமில் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ஸ் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. உள்ளே என்ட்ராகும்போது நான் எக்ஸ்டெண்ட் பண்ண பிளாட்ஃபார்மை காமிக்கிறேன். இதுதாங்க அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண பிளாட்ஃபார்ம். இப்போ தான் சிமெண்ட்டு ஃபுல்லாக பூசி ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. முன்னாடியெல்லாம் சும்மா கல் தான் கிடந்துச்சு. அங்கே போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து தான் வந்து பழைய பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னும் பேராவணியில் ஒர்க்ஸ் முடியலை. அதுக்கப்புறம் வந்து அறந்தாங்கிலையும் ஒர்க்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சான்னு தெரியல, இன்றைக்கி தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு அதிராம்பட்டினமில் தான் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ஸ் முடித்தாங்க. அதுக்கப்புறம் அறந்தாங்கியில் முடித்தாங்க. இந்த பேராவணியில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேராவணியில் தான் எலக்ட்ரிஃபிகேஷனும் சரி, இது பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ஸும் சரி ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. 1:14க்கு நம்ம அதிராம்பட்டினம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், பேராவணி இந்த 3 ஸ்டாப்பிங்கையும் ஜனவரி 26 தான் இந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங் கொடுத்தாங்க. ஏப்ரல் 6, 2025 ஜனவரி 25 வரைக்கும் முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், பேராவணி இந்த 3 ஸ்டேஷன்லையும் இந்த ட்ரெயின் நிற்காம தான் போயிட்டு இருந்துச்சு. ஜனவரி 26 தான் இந்த 3 ஸ்டேஷனுக்கும் ஸ்டாப்பிங் கொடுத்தாங்க. அன்றைக்கி நான் காரைக்குடியிலேருந்து ராமேஸ்வரம் டு தாம்பரம் பாம்பன் எக்ஸ்பிரஸாக ட்ராவல் பண்ணியிருந்தேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். பேராவூரணி, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை இந்த 3 ஸ்டேஷன்லேருந்து செலிப்ரேஷன் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 3 ஊர்லேருந்து நிறைய பேர் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ரொம்ப கூட்டமாக தான் போயிட்டுருக்கு இந்த ட்ரெயின். அதிராம்பட்டினமில் டீபோர்டிங் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருந்துச்சு. நிறைய பேர் இதில் சென்னையிலேருந்து வரவங்களும் இருப்பாங்க, விழுப்புரம்லேருந்து வரவங்களும் இருப்பாங்க, கடலூர், சிதம்பரம்லேருந்து வரவங்களும் இருப்பாங்க. சென்னையிலேருந்து முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், பேராவணி வரவங்களுக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சென்னையிலேருந்து முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, பேராவணி இங்கே வர்றவங்கலாம் தஞ்சாவூர் வந்து தான் வந்துகிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டைக்கு 1.5 மணி நேரம் பஸ்ஸில் வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து நாகப்பட்டினம் போகிற பஸ்ஸில் முத்துப்பேட்டை போவாங்க. பட்டுக்கோட்டை டு அதிராம்பட்டினம் தனி பஸ் இருக்குது, அதில் போவாங்க. பட்டுக்கோட்டை டு பேராவணி தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் பேராவணிக்கு பஸ்ஸு கிடையாது. நைட்டு 9:50 லாஸ்ட்டு பஸ்ஸை விட்டுட்டோன்னா காலையில் 5 மணிக்கு தான் ஃபஸ்ட்டு பஸ்ஸு. இதுக்கிடையில் பட்டுக்கோட்டையில் வந்து மாட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, பேராவணி போகவே முடியாது. அதுக்காக தான் ஒரு சில டைம் இந்த ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடிலாம் நான் என்ன பண்ணுவேன்னா, தஞ்சாவூர் வராமல் நான் டைரெக்டாக திருச்சி போய்ட்டு திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை வழியாக பேராவணி வந்துடுவேன். ஏன்னா புதுக்கோட்டை டு பேராவணி பஸ் சர்வீஸ் ரொம்ப அதிகம். நைட் டைமில் கூட பஸ்ஸஸ் ஓடுது அந்த லைனில். மற்ற ஊருக்கு கூட பஸ்ஸஸ் இருக்குது, பேராவணிக்கு தான் பஸ்ஸஸே இல்லாமல் இருக்குது. பட்டுக்கோட்டையிலேருந்து காரைக்குடி போகிற எல்லா பஸ்ஸஸும் ஆவணம் வழியாக தான் போகுது. பட்டுக்கோட்டையிலேருந்து ட்ரெயின் ரூட் எப்படின்னா, ஒட்டங்காடு வழியாக பேராவணி வந்து ஆயங்குடி வழியாக அறந்தாங்கி போய் அறந்தாங்கிக்கு அப்புறம் காரைக்குடி போகும். ஆனால் பஸ்ஸில் அவங்க நினச்சிருந்தா ஏதாச்சும் ஒரு பஸ்ஸுக்கு இந்த ரோட்டு கொடுத்துருக்கலாம்.
இப்போ 10 பஸ் ஓடுதுன்னா 10 பஸ்ஸில் ஒரு 5 பஸ்ஸுக்கு இந்த ரூட்டு கொடுத்துருக்கலாம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பஸ்ஸில் பட்டுக்கோட்டையிலேருந்து அறந்தாங்கிக்கு ஷார்ட்டஸ்ட் ரூட்டு ஆவணம் ரூட்டு தான். அதனால் காரைக்குடி போகிற எல்லா பஸ்ஸஸையுமே அந்த ஆவணம் ரூட்லேயே விட்டாங்க. அதனால் பட்டுக்கோட்டையிலேருந்து காரைக்குடி வழியாக மதுரை போகிற பஸ்ஸு, அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டையிலேருந்து காரைக்குடி போகிற பஸ்ஸஸ், பட்டுக்கோட்டையிலேருந்து அறந்தாங்கி போகிற பஸ்ஸஸ் எதுவுமே பேரவணி வராது. அதனால் அந்த பஸ்ஸஸ் நைட் டைமில் இருந்தும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாமல் போகுது. தயவு செஞ்சு நானும் சரி, பேரவணி மக்களும் சரி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறோம். பட்டுக்கோட்டையிலேருந்து காரைக்குடிக்கு அறந்தாங்கி வழியாக போகிற பஸ்ஸஸ் பேரவணி வந்து போகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பஸ்ஸாச்சும் விடுங்க. அப்போ தான் நைட் டைமில் பட்டுக்கோட்டையிலேருந்து பேரவணி போகிறவங்களுக்கு இருந்தாலும் சரி, ஒட்டங்காடு, அப்புறம் ஆயங்குடி இந்த மாதிரி லோக்கல் ரீஜன்ஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி நைட் டைமில் வரும்போது இப்போ சென்னையிலேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பாம்பன் எக்ஸ்பிரஸில் வராங்கன்னா பட்டுக்கோட்டை வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒட்டங்காடுக்கோ இல்லை ஆயங்குடிக்கோ போகணுன்னா இந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் போய் ஆகணும். 1:28க்கு நம்ம பட்டுக்கோட்டை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். திருத்துறைப்பூண்டிலேருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் எலக்ட்ரிஃபிகேஷன் ஃபுல்லாக முடிஞ்சு சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பட்டுக்கோட்டையிலேருந்து திருவாரூருக்கும், திருவாரூர்லேருந்து பட்டுக்கோட்டைக்கும் ரன் ஆகிட்டு இருக்க டெமோ ட்ரெயினை மெமோ ட்ரெயினை மாற்றுவாங்க. பட்டுக்கோட்டை டு திருவாரூர், திருவாரூர் டு பட்டுக்கோட்டை மெமோ வந்து இப்போ வாரத்தில் 5 நாள் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ட்ரெயினை டெய்லி ட்ரெயினாக ரன் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. பட்டுக்கோட்டையில் வந்து எல்லா ட்ரெயின்ஸுக்குமே ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும். இன்றைக்குமே ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது. நம்ம பட்டுக்கோட்டையில் டீ போர்டிங்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் கைஸ். பார்க்கலாம் எவ்வளோ பேர் இறங்குனாங்கன்னு. இதுதாங்க பட்டுக்கோட்டை ஓல்டு பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. பட்டுக்கோட்டை நியூ பஸ் ஸ்டாண்ட் கட்டி அவசரமாக ஓப்பன் பண்ணாங்கல்ல, ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு மாறவே இல்லை கைஸ். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இன்கமிங் ரோடு மட்டும் தான் போட்டிருக்காங்க, அவுட் கோயிங் ரோடு வந்து போடல. அதனால் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இன்னும் ஷிஃப்ட் பண்ணலை. இப்போ வரைக்குமே வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு நல்லது, ஏன்னா ஊருக்குள்ளே இருக்குது. அப்புறம் 400 மீட்டர்லேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து 2.5 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட்டுக்கோட்டை நியூ பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆகி 1 மாதத்துலேயே வந்து அதில் ஒரு பாட்டு பேஞ்சு விழுந்துருச்சுன்னு. அவ்வளோ லோ குவாலிட்டியில் கட்டி வச்சுருக்காங்க. பாம்பன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்க சார்ஜிங் போர்ட்டு வந்து ஒரு அட்வான்ஸ்டு சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட்டும் டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த எல்ஹெச்பி கோச் வந்து 2025 மேனுஃபேக்சர் பண்ணது. அதனால தான் அட்வான்ஸ்டு சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து நார்மல் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம சார்ஜ் போடுவோம்ல, அந்த போர்ட்டை வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. கோச் 1 இயர் ஆகி நல்லா க்ளீனாக இருக்குது. பட்டுக்கோட்டை டு காரைக்குடி எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட் பார்க்கலாமா? பட்டுக்கோட்டையிலேருந்து ஃபுல்லாக எலக்ட்ரிஃபிகேஷன் போல்ஸ் வந்து ஃபுல்லாக ஊனிட்டாங்க. முன்னாடி சும்மா சார்ஜ் வச்சுருந்தாங்க, இப்போ கரெக்டாக வந்து காங்கிரீட் போட்டு ஊனிட்டாங்க. முன்னாடி நான் ஒரு டைம் பார்க்கும்போது ஒட்டங்காடு வரைக்கும் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பேராவணி வரைக்கும் வச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்க்கலாம் ஃபுல்லாக வச்சுட்டாங்களா இல்லையான்னு. இப்போ நம்ம பேராவணிக்குள்ளே என்ட்ராக போகிறோம். போல்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இங்கேயுமே. இப்போ ஒர்க்ஸ் வந்து முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்குது. ஆனால் அவங்க டார்கெட்டில் கொடுத்துருந்தது வந்து மார்ச் எண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதா கொடுத்துருந்தாங்க. ஏப்ரல் 3 ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. மேபி ஏப்ரல் எண்டு இல்லைனா மே எண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. டீசல் இன்ஜின்ஸை நான் கொஞ்ச நாள் தான் கைஸ் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிஃபிகேஷன் மட்டும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா இந்த ட்ரெயினுக்கு விழுப்புரமில் லோக்கல் சேஞ்ச் இருக்காது. அதனால் 1/2 ஹவர்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் இந்த ட்ரெயினுக்கு வந்து டைமிங் வந்து ரெடியூஸ் ஆகும். நம்மளாம் இந்த ட்ரெயினுக்கு 8:30 ஷெட்யூல் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் 8 மணிக்கு முன்னாடியே வந்து ரீச் ஆயிரும். ஆனால் 8:40க்கு தான் இந்த ட்ரெயின் விழுப்புரம்லேருந்து கிளம்பும். அந்த 3 மணி நேரம் வேஸ்ட்டாக தான் அந்த லோக்கல் சேஞ்சுக்காக நிற்கிது. எலக்ட்ரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சுன்னா அந்த லோக்கல் சேஞ்ச் இருக்காது. 1:47க்கு நம்ம பேராவூரணி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம எவ்வளோ தான் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணாலும் நம்ம ஊரை கிராஸ் பண்ணி போகும்போது வர சந்தோஷம் இருக்கே வேறு லெவல் ஃபீலாக இருக்கும் கைஸ். இந்த பிளாட்ஃபார்மை கொஞ்சம் கூட ரெனோவேட் பண்ணவே மாட்டாங்க கைஸ். பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரு செட்டை போட்டு லைட்டை போட்டு ஸ்பீக்கரை வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இதெல்லாம் எப்போ தான் வரப்போகுதுன்னு தெரில. இங்கே வேறு இந்திக்காரங்களை போட்டு உயிரை வாங்குறாங்க. டிக்கெட் எடுக்கிறதுக்கெலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த ஊரோட கோடு வேர்டு சொன்னால் தான் டிக்கெட்டே போடுறாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி திருவாரூர் டு காரைக்குடி இந்த செக்ஷனில் வந்து தமிழ் ஆளுங்களை போடுங்க. முத்துப்பேட்டை, அதனாப்பட்டினம், பேராவூரணி, அறந்தாங்கி இந்த ஏரியாஸ்க்கெலாம் வந்து நிறைய வில்லேஜஸ்லேருந்து தான் மக்கள் வந்து ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணுறாங்க.
அதனால் டிக்கெட் கவுண்டரில் மட்டும் தமிழ் ஆளுங்களை போடுங்க. நான் பார்த்த மெயின் ஏரியாஸில் மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி இந்த ஏரியாஸ்லேயே தமிழ் ஆளுங்களை தான் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி வில்லேஜை கனெக்ட் பண்ணுற ஏரியாஸ்க்கு வந்து ஏன் ஹிந்திக்காரங்களை போட்டிருக்காங்கன்னு தெரியல. இதனால் கான்வர்சேஷன் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்கும். டிக்கெட் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு புரிய வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த மாதிரி ரீஜன்ஸ்க்கெல்லாம் வந்து தமிழ் ஆளுங்களை போடுங்க. அப்போ தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பேராவணியில் எலக்ட்ரிஃபிகேஷன் போல்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சிங்கிள் போல்ஸும் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் கனெக்டிங் போல்ஸும் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் ஒயரிங் மட்டும்தான் மிச்சம். அதுவும் வேகமாக முடிஞ்சிருச்சுன்னா இந்த லைன் வந்து ஃபுல்லி எலக்ட்ரிஃபைடு லைனாக மாறிடும். அதுக்கப்புறம் இங்கே வேப் 4 வேப் 7 இன்ஜினை தான் பார்க்கலாம். WDP-40 பார்க்கவே முடியாது. இந்த எலக்ட்ரிஃபிகேஷனில் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணாதனால டீசல் செலவாகுங்கிறதுக்கு தான் இந்த லைனில் வந்து ஸ்பெஷல் ட்ரெயின்ஸே விட மாட்டாங்க. அதோட இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரெயின்ஸுமே விட மாட்டாங்க. ஏன்னா பஸ்ஸை பொறுத்த அளவில் டீசல் செலவு ரொம்ப கம்மி. ஆனால் ட்ரெயினில் அப்படி இல்லை. ட்ரெயினில் வந்து 1 கிலோமீட்டருக்கு 4 லிட்டர் டீசல் தேவைப்படுது. இப்போது இந்த ட்ரெயினே எடுத்துக்கலாம். தாம்பரம்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து 618 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. அதில் விழுப்புரம்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் தான் டீசல் லோக்கல் ரன் ஆகுது. அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 485 கிலோமீட்ரு. 1 கிலோமீட்டருக்கு 4 லிட்டர் டீசல் தேவைப்படுதா? அப்போது 485 என்று 4 போட்டிங்கன்னு வச்சுக்கலாம். 1940 வருது. 1940 லிட்டர் வந்து தேவைப்படுது இந்த ட்ரெயினுக்கு விழுப்புரம்லேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு. 1940 லிட்டருக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்க்கலாமா? இப்போ டீசல் வந்து 1 லிட்டருக்கு ஆவரேஜாக ஒரு 90 ரூபா வச்சுக்கோங்க. 1940 into 90 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1,74,600 தேவைப்படுது. இப்போ நம்ம அறந்தாங்கிக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இங்கேயுமே வந்து போல்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைட்டாகவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சும்மாலாம் வச்சுருக்கல. கரெக்டாக காங்கிரீட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அறந்தாங்கிலேயும் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் இந்த எக்ஸ்டெண்ட் பண்ண பிளாட்ஃபார்மு. அறந்தாங்கி போர்டு இருக்குல்ல, அங்கேருந்து தான் வந்து பழைய பிளாட்ஃபார்மு. 2:07 நம்ம அறந்தாங்கி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். பேராவூரணி வரைக்கும் ஒரு 43 நிமிஷம் டிலேவோடு வந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அறந்தாங்கிக்கு 37 நிமிஷம் டிலேவோடு தான் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். பேராவூரணிலேருந்து அறந்தாங்கிக்கு 26 கிலோமீட்டர் கைஸ். நான் ஸ்டாப்பாக வந்ததுனால செம்ம பிக்கப்பு. ஃபஸ்ட்டு 50 நிமிஷத்துக்கு மேலே டிலேயில் இருந்தது. அப்புறம் 45 மாறிச்சு. அப்புறம் 42 மாறிச்சு. இப்போ வந்து 37 மாறி இருக்குது. இந்த ட்ரெயினுக்கு வந்து விழுப்புரம்லேருந்து திருவாரூர் வரைக்கும் தான் கிராசிங்ஸில் மாட்டி டிலே ஆகும். அதுக்கப்புறம் செம்ம பிக்கப் அடித்து வந்துடுவாங்க. அறந்தாங்கிலேருந்து காரைக்குடிக்கு 25 கிலோமீட்டர் தான். ஆனால் அறந்தாங்கியில் டைமிங் 1:30, காரைக்குடியில் டைமிங் 2:30. 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அதனால் அறந்தாங்கிக்கு நம்ம ட்ரெயின் 1 மணி நேரத்துக்கிட்ட டிலேயில் வந்தாலுமே காரைக்குடிக்கு வந்து ஆன் டைமில் போய் ரீச் பண்ணிடலாம். இதுதாங்க ஸ்லாக் டைம். இது வந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னா டைமிங்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான். இந்த மாதிரி கிராசிங்ஸ்னாலையோ இல்லை ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டினால டிலே ஆகிடுச்சுன்னா அந்த டைமிங்கை அதோட டெஸ்டினேஷன் போகிறதுக்குள்ளே பிக்கப் பண்ணி போகிறதுக்கு தான் வந்து இந்த ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லாக் டைமை இந்த ட்ரெயினுக்கு வந்து காரைக்குடியில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ட்ரெயினுக்குமே ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஸ்லாக் டைம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று விழுப்புரம்லையோ இல்லை திருச்சியிலையோ இல்லை மதுரையிலையோ இந்த மாதிரி வந்து முக்கியமான பிளேசஸில் வந்து ஸ்லாக் டைம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நிறைய டைம் ட்ரெயினை ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து எப்போவுமே ட்ரெயின் வந்து முன்னாடியே போயிட்டுருக்கும். அந்த ஸ்டேஷன் தான் ஸ்லாக் டைம் அதிகமாக உள்ள ஸ்டேஷனு. அறந்தாங்கியில் இந்த ட்ரெயினுக்கு நல்ல கூட்டம் இருக்குது கைஸ். 19 வருஷம் கழித்து ட்ரெயின் சர்வீஸ் கிடச்ச ஊர் கைஸ் இந்த அறந்தாங்கி, பேராவூரணி, பட்டுக்கோட்டை, அதனாப்பட்டினம், முத்துப்பேட்டை இது எல்லாமே. இந்த திருவாரூர் டு காரைக்குடி டோட்டல் செக்ஷனுக்குமே வந்து 2025 தான் டெய்லி ட்ரெயின் கிடச்சிது. அது வரைக்கும் டெய்லி ட்ரெயினே கிடையாது கைஸ். 2023 தான் தாம்பரம் டு செங்கோட்டை, செங்கோட்டை டு தாம்பரம் ட்ரை வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அறந்தாங்கியில் போர்டிங்கும் இருக்குது, டிபோர்டிங்கும் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. எலக்ட்ரிஃபிகேஷன் போல்ஸ் அறந்தாங்கி வரைக்குமே ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போது காரைக்குடி வரைக்குமே ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. போகும்போது பார்க்கலாம்.
நேவிகேஷன் போல்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம காரைக்குடிக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இங்கேயுமே வந்து போல்ஸ் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், லைட்டில் தெரியுது. அப்போது அறந்தாங்கி வரைக்கும் இல்லை, காரைக்குடி வரைக்குமே வந்து போல்ஸ் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒயரிங் பண்ணுறது மட்டும்தான் மிச்சம், வேகமாக முடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல்லேருந்து இல்லைன்னா மே பாதிக்குள்ளே பார்க்கலாம் கைஸ். காரைக்குடி ஜங்ஷனுக்கு ஒரு 5 நிமிஷம் டிலேவோட 2:35க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, 37 நிமிஷம் டிலேவாக இருந்தது, இப்போ 5 நிமிஷம் டிலேவாக மாறிடுச்சு. இதே 30 நிமிஷத்துக்குள்ளே டிலேயில் இருந்துச்சுன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்திருக்கும். 37 நிமிஷம் டிலேனால தான் ஒரு 2 நிமிஷம் பிக்கப் பண்ணி 5 நிமிஷம் டிலேவோடு வந்திருக்குது. காரைக்குடி ஜங்ஷனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். நல்லா க்ளீனான ஸ்டேஷனு, 4 பிளாட்ஃபார்ம்ஸ் நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஃபிஃப்த்தும் இருக்குது, ஆனால் ஃபிஃப்த்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அதோட எனக்கு இங்கே இருக்க லைட்டிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். காரைக்குடி ஜங்ஷன் அந்த போர்டில் கூட லைட் வச்சுருக்காங்க பாருங்கள், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்ததே இல்லை, இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் காரைக்குடியில். நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீமில் வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் 5th பிளாட்ஃபார்மில் நிற்கிது பார்த்தீங்களா, இந்த ட்ரெயின் தான் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் காரைக்குடி டு மயிலாடுதுறை பேசஞ்சர். இந்த ட்ரெயினை காரைக்குடியிலேருந்து காலையில் 6:05க்கு எடுப்பாங்க. மயிலாடுதுறைக்கு காலையில் 10:40க்கு போய் ரீச் ஆகும். இந்த ட்ரெயினை இன்ட்ரடியூஸ் பண்ண இன்னாகுரல் டே அன்றைக்கி மட்டும் எல்ஹெச்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐசிஎஃப்பை கொடுத்துட்டாங்க கைஸ். அதே எல்ஹெச்பி கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கும். இந்த பழைய ஐசிஎஃப்பே கொடுத்துட்டாங்க கைஸ். என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு 2-3 கோச்சு நாளெல்லாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஏதோ பரவாயில்ல, ட்ரெயின் இல்லாமல் இருந்ததுக்கு ஐசிஎஃப்பை விட்டதே போதும்னு தோணுது. இது வரைக்கும் காரைக்குடியிலேருந்து திருவாரூருக்கும் மயிலாடுதுறைக்கும் காலையில் ட்ரெயின் கிடையாது கைஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விட்ருக்காங்க. எங்கள் காரைக்குடியிலேயும் நிறைய பேர் டீபோர்ட் பண்ணியிருக்காங்க. காரைக்குடியில் எப்போவுமே டீபோர்டிங் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து சென்னையிலேருந்து காரைக்குடிக்கு ஷார்ட்டஸ்ட் ரூட்டு இந்த ரூட்டு மட்டும்தான். போட்மேனில் வந்தால் 4 ஆயிரம். பாருங்கள் எவ்வளோ பேர் டீபோர்ட் பண்ணி போயிருக்காங்க. சென்னையிலேருந்து தாம்பரம்லேருந்து காரைக்குடி வரதுக்கு நிறைய பேர் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுவாங்க. காரைக்குடிக்கு தஞ்சாவூர் ரூட்டோட இந்த ரூட்டு ஷார்ட்டஸ்ட் ரூட்டு. காரைக்குடி ஜங்ஷனில் நம்ம ட்ரெயினுக்கு க்ரூ சேஞ்ச் இருக்குது. லோக்கோ பைலட்டும் டிடிஎஸும் மாறிக்குவாங்க. இந்த ட்ரெயின் வந்து 3 டிவிஷனில் ரன் ஆகுது. தாம்பரம்லேருந்து விழுப்புரம் வரைக்கும் சென்னை டிவிஷனில் உள்ள டிடிஎஸ் அண்ட் லோக்கோ பைலட் ஓட்டுவாங்க. அடுத்து விழுப்புரம்லேருந்து காரைக்குடி வரைக்கும் திருச்சிராப்பள்ளி டிவிஷன் க்ரூஸ் இருப்பாங்க. அடுத்து காரைக்குடியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் மதுரை டிவிஷனோட லோக்கோ பைலட் அண்ட் டிடிஎஸ் இருப்பாங்க. 2 இடத்துல இந்த ட்ரெயினுக்கு க்ரூ சேஞ்ச் இருக்குது. காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து நம்ம 2:40க்கு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம ட்ராவல் பண்ணாத ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். காரைக்குடியிலேருந்து இந்த ட்ரெயின் சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகும். நான் இது வரைக்கும் இந்த ரூட்டில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ட்ரெயினில் தான் ஃபஸ்ட் டைமு.
சிவகங்கையில் இந்த ட்ரெயினுக்கு ஷெட்யூல்டு டைம் 3:03. வாங்க எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாம். காரைக்குடிக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான ஸ்டேஷனில் இந்த ட்ரெயின் நிற்காமல் போயிட்டு இருக்குது. அதுதான் தேவகோட்டை ரோடு. மற்ற ராமேஸ்வரம் ட்ரெயின்ஸ் தேவகோட்டை ரோடில் நிற்கும். நிமிஷம் டிலேவோட 3:07க்கு நம்ம சிவகங்கை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். காரைக்குடியில் 5 நிமிஷம் டிலேவாக இருந்துச்சு, இப்போ 7 நிமிஷம் டிலேவாக இருக்குது. அடுத்து மானாமதுரையில் ஸ்லாக் டைம் இருக்குது, அதில் பிக்கப் பண்ணிடுவாங்க. மானாமதுரைக்கு எப்போவுமே இந்த ட்ரெயின் ஆன் டைமில் தான் போகும். மானாமதுரையில் இந்த ட்ரெயினுக்கு எப்போவுமே டீசல் ஃபில்லிங் இருக்கும். மானாமதுரையில் இந்த ட்ரெயினுக்கு டீசல் ஃபில்லிங் இருந்துச்சுன்னா லேட் ஆயிரும். ரிட்டன் வர ராமேஸ்வரம் டு தாம்பரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ்க்கு திருவாரூரில் டீசல் ஃபில்லிங் நடக்குது. அதே மாதிரி ராமேஸ்வரம் டைரெக்ஷனில் போகிற ட்ரெயின்ஸுக்கு மானாமதுரையில் டீசல் ஃபில்லிங் நடக்குது. டீசல் ஃபில்லிங் இருந்தால் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிரும். சிவகங்கைக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப சூப்பரான ட்ரெயின் கைஸ். ஏன்னா நைட் டைமில் வந்து சிவகங்கையில் பஸ் சர்வீஸே கிடையாது. நான் வந்து ஒரு டைம் மதுரையிலேருந்து தொண்டிக்கும், தொண்டிலேருந்து மதுரைக்கும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த பஸ்ஸஸ் வந்து சிவகங்கை வழியாக தான் வரும். நைட் டைம்னால் அந்த பஸ்ஸஸ் தவிர வேறு எந்த பஸ்ஸஸும் கிடையாது. சிவகங்கை பஸ் ஸ்டாண்டே ஃபுல்லாக எம்டியாக தான் இருந்துச்சு. நைட் டைமில் ஃபுல்லாக சிவகங்கைக்கு ட்ரெயின்ஸ் தான் கைஸ். எல்லா ராமேஸ்வரம் ட்ரெயின்ஸும் வந்துகிட்டே இருக்கும். திருச்சி லைனில் போகிற நிறைய ட்ரெயின்ஸ் வரும். நைட் டைமில் தான் நம்ம சேது, போட்மை, வேளாங்கண்ணி, எண்ணக்குளம் வேளாங்கண்ணி, அப்புறம் வந்து தாம்பரம், செங்கோட்டை தாம்பரம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம். சிவகங்கையில் ஒரு நல்ல டிபோர்டிங் கைஸ். நம்ம கொச்சிலேருந்து நிறைய பேர் இறங்குறாங்க. சென்னையிலேருந்து நீங்கள் சிவகங்கை வரீங்கன்னா இந்த ட்ரெயின் ஒரு பெர்ஃபெக்ட் ஓவர் நைட் ட்ரெயினாக இருக்கும். சேது இந்த ட்ரெயினோட 2 மணி நேரம் முன்னாடியே வந்துடும். அதே மிட் நைட்டாக இருக்கும், அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்காது. இதான் வந்து 3 மணிக்கு கரெக்டாக இருக்கும்ல. இப்போ நம்ம மானாமதுரைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். மானாமதுரையும் ஒரு முக்கியமான ஜங்ஷன் கைஸ். மானாமதுரையிலேருந்து 4 லைன் பிரியுது. மானாமதுரையிலேருந்து மதுரை போகிற லைனு, அப்புறம் மானாமதுரையிலேருந்து பரமக்குடி, ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரம் போகிற லைனு, அடுத்து நம்ம வந்து சிவகங்கை காரைக்குடி லைனு, அடுத்து மானாமதுரையிலேருந்து அருப்புக்கோட்டை வழியாக விருதுநகர் போகிற லைனு. இந்த மாதிரி 4 முக்கியமான லைன் இந்த ஒரே ஸ்டேஷன்லேருந்து பிரியுது. நம்ம ட்ராவல் பண்ணுற பாம்பன் எக்ஸ்பிரஸ் தாம்பரம்லேருந்து விழுப்புரம் முக்கியமான ஜங்ஷன், அப்புறம் மயிலாடுதுறை முக்கியமான ஜங்ஷன், திருவாரூர், அப்புறம் காரைக்குடி, அப்புறம் மானாமதுரை, இது எல்லாமே முக்கியமான ஜங்ஷன்ஸை கனெக்ட் பண்ணி வருது. மதுரை போகிறவங்க இங்கே வந்து ட்ரெயின் மாறிக்கலாம். விருதுநகர் போகிறவங்க மார்னிங் வர காரைக்குடி டு விருதுநகர் பேசஞ்சரில் இங்கேருந்து விருதுநகர் போய்க்கலாம். அதே மாதிரி விருதுநகர்லேருந்து காரைக்குடிக்கு பேசஞ்சர் இருக்குது, அந்த ட்ரெயின் மார்னிங் தான் வரும். மதுரை டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டு மதுரை நிறைய பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் ரன் ஆகுது. அதுவுமே மானாமதுரை வந்து தான் வரும். அதனால் நிறைய முக்கியமான ஊரை கனெக்ட் பண்ணுற ஊர் தான் இந்த மானாமதுரை. நம்ம மானாமதுரைக்கு ஒரு 2 நிமிஷம் டிலேவோட 3:30க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நமக்கு 2 நிமிஷம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. வாங்க எத்தனை மணிக்கு கிளம்புறாங்கன்னு பார்க்கலாம்.
மானாமதுரை என்ன தான் பெரிய ஜங்ஷனாக இருந்தாலும் இங்கே வந்து ட்ரெயின் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் டைரெக்ஷனில் போகிற ட்ரெயின்ஸ் மட்டும்தான் இந்த வழியாக கிராஸ் ஆகி போகும். அதே மாதிரி இங்கேருந்து அருப்புக்கோட்டை வழியாக விருதுநகர் போகிற வண்டி தான் நிறைய வரும். இங்கேருந்து காரைக்குடிக்கோ சென்னைக்கோ ட்ரெயின்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. மானாமதுரையிலேருந்து ஒரு 14 நிமிஷம் டிலேவோட 3:44 கிளம்பியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி இங்கே டீசல் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எடுத்துருக்காங்க. எப்போவுமே இருக்கா இங்கே டீசல் ஃபில்லிங் பண்ணுறாங்க. ராமேஸ்வரமில் பண்ண மாட்டாங்களான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு டிலே பிக்கப் பண்ணி வந்தாங்க. ஆனால் திரும்ப லேட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, ராமநாதபுரம் டு ராமேஸ்வரம் நிறைய ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஆன் டைம் போயிடலாம். இப்போ நம்ம பரமக்குடிக்குள்ளே என்ட்ராக போகிறோம். மானாமதுரை டு ராமநாதபுரம் செக்ஷனில் வந்து பரமக்குடி ஒரு முக்கியமான ஊர். இந்த ஊருக்கு இந்த ட்ரெயின் ரூட் கிடைச்சது ரொம்பவே லக்கின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நிறைய ட்ரெயின்ஸ் கனெக்ட் ஆகிற இடம் பரமக்குடியில் இருக்குது. பஸ் சர்வீஸை விட இங்கே ட்ரெயின் சர்வீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பரமக்குடிக்கு நம்ம 4:04 வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஆக்சுவல் ஷெட்யூல்டு டைம் 3:48. அங்கே வந்து 14 மினிட்ஸ் லேட்டானதுனால தான் இப்போ நம்ம 16 மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ராமேஸ்வரம்க்கு 35 to 40 மினிட்ஸ் ஏர்லியாக தான் போக போகிறோம். பரமக்குடி வந்து நல்ல பெரிய ஸ்டேஷன் கைஸ். 3 பிளாட்ஃபார்ம் உள்ள நல்ல ஸ்டேஷனு. இங்கே நார்மல் ஸ்டேஷன் மாதிரி இல்லாமல் கோச் இண்டிகேட்டர்லாம் வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க. ஸ்டெப்ஸோடு சேர்த்து லிஃப்ட்டையும் வச்சுருக்காங்க. அந்த ஒர்க்கும் இப்போ முடிஞ்சிருச்சு. பரமக்குடி வந்து ஃபுல்லி டெவலப்டு அம்ரித் பாரத் ஸ்டேஷனாக மாறிடுச்சு. இங்கே பரமக்குடியிலேயே நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ்க்கு டியூபோர்டிங் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பார்க்கலாம், பரமக்குடியில் நிறைய பேர் இறங்கினதுக்கப்புறம் நம்ம கோச்சில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். கோச் இங்கேயே ஃப்ரீ ஆச்சு கைஸ். நான் ராமநாதபுரமில் தான் இந்த ஸ்டேஜ் வரும்னு நினச்சேன். ஆனால் இங்கேயே இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. ஒரு 3-4 பேர் தான் இருக்கும் டோட்டலாகவே. இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க கோச்சில் ட்ராவல் பண்ணும்போது தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கரெக்டாக 4:07க்கு நம்ம பரமக்குடியிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இதுக்கடுத்த ஸ்டாப்பிங் டேரெக்டாக ராமநாதபுரம் தான். அதுக்கப்புறம் 4 ஸ்டாப்பாக உச்சிப்புலி, மண்டபம், பாம்பன் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி ராமேஸ்வரம் போய் ரீச் ஆக போகிறோம். இன்றைக்கி பாம்பன் ரயில்வே பிரிட்ஜோட வியூவை முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணலான்னு இருக்கேன். நைட் டைமில் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ராமேஸ்வரம்லேருந்து இன்னொரு ஜெர்னி பண்ண போகிறோம். அது எந்த ட்ரெயின் ஜெர்னின்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பட்டுக்கோட்டை டு காரைக்குடி எலக்ட்ரிகேஷன் அப்டேட்டை பார்க்குறதுக்கும் அடுத்து நம்ம பாம்பன் பிரிட்ஜை பார்க்குறதுக்கும் தான் அந்த ட்ரெயினில் மெயினாக இன்றைக்கி வந்தது. என்ன தான் நமக்கு பிடிச்ச ட்ரெயினாக இருந்தாலும் நைட்டு ஃபுல்லாக முழிச்சு விளாக் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் உங்களுக்கு பாம்பன் பிரிட்ஜோட வியூவை காட்டணுங்கிறதுக்கு தான் முழிச்சு இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நம்ம ராமநாதபுரம் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். ராமநாதபுரம்க்கு கரெக்டாக 4:30க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ராமநாதபுரம் வந்து இந்த ரீஜியனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. இங்கேருந்து எந்தெந்த முக்கியமான ஊருக்கு போகலான்னா சாயல்குடி, முதுகுளத்தூர், தூத்துக்குடி, ராமேஸ்வரம் போகலாம். ராமநாதபுரமில் எல்லா இடத்தையும் விட ரொம்ப அதிகமாக டீபோர்டிங் இருக்கும். ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி ராமநாதபுரமில் இறங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ராமநாதபுரத்துக்கு அப்புறம் கோச்சு ஃபுல்லாக காலி கைஸ். ஒரு ஆள் கூட கிடையாது, ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. அப்புறம் நம்ம மட்டும்தான் இருக்கோம். ராமநாதபுரம்லேருந்து கிளம்பி வந்தாச்சு. அடுத்து நம்ம ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பாம்பன் பிரிட்ஜோட வியூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உச்சிப்புலி, மண்டபம் இந்த ஸ்டேஷன்ஸோட ஸ்கிப்பிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாம்பன் பீச் பார்க்கலாம்.
பிரிட்ஜுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 60லேருந்து 50 இல்லைன்னா 50க்குள்ளே இருக்கும். நியூ பாம்பன் பிரிட்ஜில் வந்து 50 km/h அந்த ஸ்பீடு தான் அலோடு கொடுத்துருக்காங்க. அதனால் 50க்குள்ளே தான் போயிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காய்ஸ் பாருங்கள் காய்ஸ், தாறுமாறாக இருக்குது. நைட் டைம்னால உங்களுக்கு தெரியல, எனக்கு சூப்பராக தெரியுது. நல்லா லைட்டிங்ஸோடு சூப்பராக இருக்குது. பாம்பன் நியூ ரயில்வே பிரிட்ஜில் இந்தியா மாதிரி ஒரு லைட் வச்சுருந்தாங்க. அந்த லைட்டை மட்டும் இப்போ ஆன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இப்போ சூப்பராக இருந்திருக்கும். அது ஆன் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் டைம் பாம்பன் பிரிட்ஜில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன் காய்ஸ். பஸ்ஸில் இது வரைக்கும் நான் எத்தனையோ தடவை ட்ராவல் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாம்பன் பிரிட்ஜில் கடலுக்கு மேலே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு பஸ்ஸில் கூட இந்த ஃபீல் கிடச்சிருக்காது. ட்ரெயினில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கூட ஒரு ஷேக்கே இல்லை. பாம்பன் பிரிட்ஜ் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. வாங்க அடுத்து ராமேஸ்வரம்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம பாம்பன் பிரிட்ஜை ஃபுல்லாக கிராஸ் பண்ணி வந்துட்டோம். அடுத்து பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் தான். அதையும் நம்ம ட்ரெயின் ஸ்கிப் தான் பண்ண போகுது. பாம்பன் ஸ்டேஷன் வந்து சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஸ்டேஷன் தான். லெஃப்ட் சைட் தான் இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம 50 km ஸ்பீடில் வந்ததுனால இங்கே மட்டும் ஸ்லோ ஸ்கிப்பிங் தான். பாம்பன்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இன்னும் 10 km இருக்குது. அதனால் திரும்ப 110 km ஸ்பீடு எடுப்பாங்க. பார்த்த பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு ஜங்ஷனாக இருந்தது முன்னாடி. பாம்பன்லேருந்து தனுஷ்கோடி போகிற ஒரு லைன் பிரிஞ்சு தனுஷ்கோடியில் ஒரு ஸ்டேஷன் இருந்துச்சு. தனுஷ்கோடி இப்போ அழிஞ்சு போனதுனால இப்போ அந்த லைனும் அழிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ராமேஸ்வரம் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். ஸ்பீடு லிமிட் வந்து 15 km தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்டேஷன் வந்து ஒரு டிட்டன்ஸ் ஸ்டேஷனு, இதுக்கப்புறம் ட்ராக்கே கிடையாது. அதனால் ஸ்லோவாக தான் உள்ளே போய் நிற்கணும். இந்த ராமேஸ்வரமும் கன்னியாகுமரி, தூத்துக்குடி இதெல்லாமே வந்து டெட்டன் ஸ்டேஷன்ஸு, அதுக்கப்புறம் ட்ராக் கிடையாது.
இங்கே ராமேஸ்வரம் ஸ்டேஷனில் அம்ரித் பாரத் ரீடெவலப்மெண்ட் ஸ்கீமில் வந்து நல்லா டெவலப்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. என்ட்ரன்ஸ் தான் அப்படியே ராமேஸ்வரம் கோயில் மாதிரியே வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ட்ரன்ஸ் போகலை. இங்கே ராமேஸ்வரத்துலேருந்து நம்ம இன்னொரு ஜேர்னி பண்ண போகிறோம். அடுத்த டைம் நான் ராமேஸ்வரம் வந்தேன்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸுக்கு காமிக்கிறேன். நம்ம ட்ரெயின் ராமேஸ்வரம் ஸ்டேஷனில் செகண்ட் இல்லைன்னா தேர்டு பிளாட்ஃபார்மில் தான் என்ட்ராகும். பார்க்கலாம் எந்த பிளாட்ஃபார்மில் என்ட்ராகுதுன்னு. ராமேஸ்வரமுக்கு நம்ம 35 நிமிஷம் ஏர்லியாக 5:15க்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஜேர்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கைஸ். நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதோட உங்களுக்கு பட்டுக்கோட்டை டு காரைக்குடி என்ட்ரிவேஷன் அப்டேட்டையும் கிளியராக காமிச்சிட்டேன். அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ராமேஸ்வரமில் நமக்கு லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மு. ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ராமேஸ்வரமில் பாம்பன் பிரிட்ஜு கட்ட ஆரம்பித்ததுலேருந்தே வந்து இங்கே ஸ்டேஷனில் வந்து ரீடெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போலேருந்து பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நல்லா டெவலப் பண்ணி சூப்பராக பண்ணிட்டாங்க. லைட்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது, க்ளீனாகவும் இருக்குது. நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு வேப்பூர் லோக்கோட ஒரு ட்ரெயின் நிற்கிது பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயினில் தான் இப்போ நம்ம அடுத்து ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு க்ளூ கொடுத்தாச்சு. அது எந்த ட்ரெயின்னு கமெண்ட்டில் சொல்கிறேன். ராமேஸ்வரமில் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேருந்து 5th பிளாட்ஃபார்ம் வரைக்கும் நல்லா டெவலப் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இந்த அளவுக்கு க்ளீனாக நான் எந்த ஸ்டேஷன்லையும் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தாம்பரம் டு ராமேஸ்வரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ் ஜேர்னி பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. போட் மெயினில் வந்துருந்தால் கூட இந்த அளவுக்கு இருந்துக்குமான்னு தெரில. ஏன்னா காலையில் 7:30 மணிக்கு தான் ராமேஸ்வரம் வரும். இது ஃப்ரெஷ்ஷாக 5:15 காலையில் ஏர்லி மார்னிங்கில் கொண்டு வந்துட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாங்க முன்னாடி போய்ட்டு நம்ம லோக்கோவை பார்க்கலாம். பட்டுக்கோட்டை டு காரைக்குடி என்ட்ரிவேஷன் அப்டேட் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் வந்து டீசல் இன்ஜின்லாம் ரன் ஆகாது. அதுக்கப்புறம் எண்டு டு எண்டு ஃபுல்லாகவே பேக் இல்லைன்னா பேக் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்ஜின்ஸோட சவுண்டையும் இதோட ஹார்ன் சவுண்டையும் கேட்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதாச்சும் ஒரு பேசஞ்சரில் இன்ஜின் இல்லைன்னா மட்டும்தான் டீசல் இன்ஜின் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தா தான் உண்டு. கரெக்டாக 5:15க்கு நம்ம ராமேஸ்வரம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸோட ஜேர்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.